வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பரங்கிக்காய் வச்சு சூப்பரான தால் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி அப்புறமா தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு செய்ய தேவையான பொருட்களை நான் வரிசையாக சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மஞ்சள் பூசணின்னு சொல்லக்கூடிய இந்த பரங்கிக்காய் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணும்போது இது வந்து குழஞ்சி தான் இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு அடுத்ததாக அரைக்க வேண்டிய பொருட்களை வரிசையாக சொல்லிடுறேன். மிக்ஸி ஜாரில் ஒரு 4லேருந்து 5 வத்த மிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க. காரம் வந்து இது மீடியமாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு 2 வத்த மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயை சில்லு சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு 1/4 மூடி எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது நல்லா வந்து நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி மீடியமாக திப்பியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 குழிக்கரண்டி பயத்தம்பருப்பு எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு 1/2 டம்ளர் அளவு பயத்தம்பருப்பை நல்லா சூடு வர செவக்க வறுத்துக்க போகிறேன். இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். இந்த குழிக்கரண்டியால் 3 கரண்டி பருப்பு போட்டேன் இல்லையா, அதாவது இந்த டம்ளரால் ஒரு 1/2 டம்ளர் பயத்தம்பருப்பை செவக்க வறுத்து எடுத்தாச்சு. அதை தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறோம். இது ஒரு சைடு ஊறட்டும். மீன் டைம் ஒரு ப்ரெஷர் பேனில் நான் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வரிசையாக சேர்க்க வேண்டிய பொருட்களையும் நான் சொல்லிடுறேன். 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சின்ன கடுகு தான் எடுத்திருக்கேன். பெரிய கடுகு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது எல்லாம் நல்லா செவந்து வரட்டும். ஜீரகம் 1 டீஸ்பூன், எண்ணெயில் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கிள்ளி அலம்பிட்டு போட்டுக்கோங்க. இப்போவே எண்ணெயில் பொரிக்கும் போது தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கடுகும் பொரிஞ்சாச்சு, பருப்பும் நல்லா செவந்தாச்சு. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற பரங்கிக்காவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பரங்கிக்காவை சாம்பார் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரியே தால் மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போது ஊற வச்சுருக்கிற பயத்தம்பருப்பை நல்ல தண்ணியை வடிகட்டிட்டு இதில் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். பருப்பு வகைகளை வறுத்துட்டு போடும்போது அதோட வாசனையும் இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக இப்போ பருப்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கலருக்காக அடுத்ததாக வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது காரம் கொடுக்காது, நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இப்போது இதில் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம்.
காய் வந்து முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி பரங்கிக்காயிலையும் நீர் சத்து ஜாஸ்தியாக தான் இருக்கும், சட்டுன்னு வெந்துடும். இந்த மெத்தட்லேயே எல்லா காய்கறியுமே நீங்கள் செய்யலாம். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஒரு 3 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பை சொல்கிறேன். ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா விசில் போட்டுக்கோங்க, முன்னாடியே போட்டுடாதீங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பரங்கிக்காய் வெந்தாச்சா எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சூப்பராக பருப்பும் பரங்கிக்காயும் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ திரும்பியும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் வத்த மிளகா, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா வந்து பருப்புலாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப திக்காயிடும். மிக்ஸி ஜாரெல்லாம் வச்சுருக்கிற தண்ணி தான் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், மெயினாக நம்மளோட பரங்கிக்காய் தால், பம்ப்கின் தால் ரெடி ஆகிடுது. இது நல்லா வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, லேசாக சுற்றி வந்து கொதிக்கணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா சுற்றி ஓரத்தில் வந்து கொதி வந்துட்டுருக்கு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொத்தமல்லி தழையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சூப்பரான பம்ப்கின் தால் ரெடி. இதுக்கு மேலே தேவைப்பட்டால் 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். சாதத்தோட சூப்பராக சாப்பிட்றதுக்கான பரங்கிக்காய் தால் நான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.